இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் சங்கீதம் 34 முதலாவது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமேன். ஆண்டவர் நம்மக்கிட்ட அதிகமாக விரும்புகிறது, எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவரை துதிக்கணும் அப்படிங்கிறது தான். சங்கீதக்காரன் சொல்கிறத பாருங்கள், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நம்ம எப்படி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம்? எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறோமா, இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் ஸ்தோத்தரிக்கிறோமா? இப்போல்லாம் சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கும்போது கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு மறந்து போயிடுறோம். நம்ம ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போதும் துக்கமாக இருக்கும்போதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அதே போல் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதாவது இருக்கும்னு சொல்லி இல்லை, எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்போதுமே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை குறித்த ஒரு சிந்தனையோடு நம்ம இருக்கணும். அவரை துதித்து பாடிக்கிட்டே இருக்கணும். நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவரை துதித்து பாட பாட நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும், ஆசீர்வாதங்கள் பெருகும்.